ஹலோ லாய்ட்ட, குட் மார்கன். வாங்க படிக்கலாம் ஜெர்மனுடைய 42வது வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். எதுலனா பேசுகிறதுக்கு. ஏன்னா என்னதான் நம்ம கிராமர் படித்தாலும், என்னதான் நம்ம வேர்ட் சார்ட்ஸ்லாம் தெரிஞ்சாலும், இந்த அக்குசாட்டிவ் டாட்டிவ் வச்சு நம்மளுடைய வார்த்தைகளுடைய அர்த்தங்களே மாறும். இதை வந்து நம்ம பேச தான் வரும். என்னதான் நம்ம வந்து எழுதினதில் படித்தாலுமே வந்து மார்க்லாம் சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பேசும்போது வர்றது மட்டும்தான் வந்து உங்கள் மனசில் நிற்கும். அதுதான் உங்கள் மூளை வந்து எளிதாக கொடுக்கும். அப்போது பேசும்போது எப்படி வந்து இந்த அக்குசாட்டிவ் டாட்டிவ் வந்து மாறும் அப்படிங்கிறத ஒரு சுலபமான சில வாக்கியங்கள் தரேன். இதை வந்து பைஹார்ட், அதாவது மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கால்வாசி வந்து இந்த பேசும்போது இதெல்லாம் சுற்றி அதே தான் வரும். அந்தமாரி வார்த்தைகளை இன்றைக்கி பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோ முழுக்க ஒரு இடத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும். இது ரொம்ப சுலபமானதாக இருக்கும். ஆனால் பேசும்போது தான் நமக்கு வந்து அதோடைய சிரமம் புரியும். உதாரணத்துக்கு, நான் யூனிவர்சிட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஷ் பின் இன் யூனியா, இம் யூனியா, இந்தி யூனியா, இல்லை இந்தியர் யூனியா என்ன வருங்கிறது அங்கே தான் நமக்கு வந்து யூனியோடைய ஜெண்டர் என்னன்னு தேடுவோம். அதை வந்து அக்குசாட்டிவில் எப்படி சொல்லணும்னு தேடுவோம், டாட்டிவில் எப்படி சொல்லணும்னு தேடுவோம். இதெல்லாம் வந்து பேசி நம்ம மூளையில் வந்து அதை பதிய வைக்கணும். அதற்கான ஒரு பதிவு தான் இது. அதான் இன்றைக்கி வந்து இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். தவிர ஒரு இடத்துக்கு போகிறோம், அதாவது அந்த மோஷன், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இல்லை, அது வர வீடியோக்களில் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது இன் அப்படிங்கிற ப்ரெபோசிஷன். இதில் கிராமர் இருக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் அப்படியே அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் பைஹார்ட் பண்ணிடலாம். இன் ப்ரெபோசிஷனை உபயோகப்படுத்தி இம் சூப்பர் மார்க்கெட், நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னாலே இம் சூப்பர் மார்க்கெட் தான் வரும். இஷ் பின் இம் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறத பைஹார்ட் பண்ணிவிடுங்க. அந்த இம் சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பழக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். இஷ் பின் இம் சூப்பர் மார்க்கெட். அடுத்தது சுவிட்சர்லாண்ட், ஷ்வைஸ் அப்படின்னு சொல்லும்போது நான் சுவிட்சர்லாண்டில் இருக்கேன் அப்படின்னா இஷ் பின் இன் தேர் ஷ்வைஸ், இன் தேர் ஷ்வைஸ் அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணால் போதும். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோடைய ஜெண்டரை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அந்த இடத்துல வந்து இன் தேர்னு போடணுமா இல்லைனா இம் போடணுமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுவே மாஸ்குலினாக இருந்ததுன்னா நீங்கள் இம்னு போடணும். இல்லை ஃபெமினைனாக இருந்தது அப்படின்னா இன் தேர் அப்படின்னு போட்டுக்கணும். அடுத்தது நான் பேக்கரியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா இன் தேர் பேக்கராய் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இஷ் பின் இன் தேர் பேக்கராய். இஷ் கேய இன் தேர் பேக்கராய் சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மூமெண்ட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவுறோம். ஆனால் நான் அங்கே இருக்கேன்னு சொல்கிறதுக்கு இஷ் பின் இன் தேர் பேக்கராய். அடுத்தது ஒரு பைக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா இன் தேர் டாஷ. இப்போ ஷ்லூசல், சாவி வந்து பையில் இருக்குன்னு சொல்கிறோம். தேர் ஷ்லூசல் இஸ் இன் தேர் டாஷ, இன் தேர் டாஷ. இந்த இந்தியர் டாஷ, இந்தியர் பேக்கராய் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே வந்து சொல்லி திருப்பி பார்த்துக்கலாம். முன்னாடி இருக்கிறது மட்டும் நீங்கள் மாற்றிக்கும். சப்ஜெக்டும் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாறுமே தவிர, யார் இருக்காங்கங்கிறது மட்டும்தான் மாறும் தவிர, இந்த வார்த்தைகள்லாம் வந்து அப்படியே தான் இருக்கும். இதில் அடுத்ததாக பார்க்க போகிற ப்ரிபோசிஷன் அவுஃப் எங்கே உபயோகப்படுத்துவோம்? ஒரு திறந்த வெளியில் நிற்கும்போது நம்ம இந்த அவுஃப் உபயோகப்படுத்தலாம். உதாரணத்துக்கு அவுஃப் தேம் மார்க்ட், அதாவது மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவுஃப் தேம் மார்க்ட். அதே மாதிரி அவுஃப் தேர் ஸ்ட்ராஸுங்கிறது தி ஸ்ட்ராஸை. இந்த கிராமருக்குள்ளே போய் எதனால் இது வந்து அவுஃப் தேர் ஸ்ட்ராஸை வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டாம். நீங்கள் அவுஃப் தேர் ஸ்ட்ராஸை அப்படின்னு நீங்கள் பைஹார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அடுத்தது அவுஃப் தேம் பார்க் பிளாட்ஸ், பார்க்கிங் பிளேஸில் இருக்கிறதுக்கும் வந்து நம்ம அவுஃப் தேம் பார்க் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதேமாரி இன்னொன்று, நான் வந்து ரூஃபில் இருக்கேன், மொட்டை மாடியில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவுஃப் தேம் டாக். இப்போ இந்த உதாரணம்லாம் வந்து ஒரு சாம்பிளாக தான் நான் கொடுக்குறேன். இதை மாதிரி நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் மீதி எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் எழுதிடலாம். நான் வர அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட்டுமே இதில் நான் ஆட் பண்ணுவேன். அடுத்தது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம். இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த இடங்களில் இருக்கும்போது அவுஃப் உபயோகப்படுத்துவோம். இந்த இடத்துல நிறையா வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் ஆரம்பத்தில் படிக்கிறவங்களுக்கு.
உதாரணத்துக்கு ஆஃப் தேர் போஸ்ட். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து திறந்த வழி கிடையாது, அது வந்து ஒரு 4 செவர்கள் இருக்கிற ஒரு பில்டிங் இல்லையா. அதேமாரி ஆஃப் தேர் பேங்க், பேங்க்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூடின ஒரு பில்டிங் தான். அதே மாதிரி ஆஃப் தேர் ஆர்ம்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ். ஆனால் இந்த இடங்களுக்கும் வந்து ஆஃப் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பேங்க் ஆர்ம்ட் போஸ்ட் உபயோகப்படுத்தும் போதும் ஆஃப் தேர் தான் யூஸ் பண்ணணும், ஆஃப் தான் உபயோகப்படுத்தணும். அது வந்து அந்தந்த ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி ஆஃப் தேர் பேங்க், ஆஃப் தேம் ஆர்ம்ட், ஆஃப் தேர் போஸ்ட். இன் ஆஃபை தொடர்ந்து அடுத்த ப்ரிபோசிஷன் பை. ஒரு சர்வீஸ் இல்லைனா ஒரு அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம பை உபயோகப்படுத்துவோம். உதாரணத்துக்கு பைம் ஆர்ட்ஸ், இஷ் பின் பைம் ஆர்ட்ஸ்ட். அதுக்கப்புறம் பைம் ஜானார்ட்ஸ், அதாவது டென்டிஸ்ட், பைம் ஜானார்ட்ஸ். அப்புறம் பைம் ஃப்ரிசியோர், பைம் ஆப்டிக்கர். இங்கெல்லாம் வந்து நம்ம பைம் உபயோகப்படுத்துவோம், பை ப்ரிபோசிஷன். அந்த வரிசையில் அடுத்தது எஜுகேஷன் அண்ட் ஒர்க். வேலை செய்கிற இடத்துலையோ இல்லைனா கல்லூரியில் இருக்கும்போது உபயோகப்படுத்துகிற ப்ரிபோசிஷன். ஆன் தேர் ஊனி, இன் தேர் ஃபோர்லேசுங், ஆன் தேர் ஸ்ப்ராக்ஷூல, இன் தேர் கண்டீனை, இன் ஐனர் பெஸ்ப்ரெஷும். இதெல்லாம் அப்படியே வந்து பைஹார்ட் பண்ணிடணும். நான் இப்போ சொன்ன லிஸ்ட் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி ரெகுலராக தொடர்ச்சியாக நீங்கள் போகிற இடம் இல்லைனா பேசுகிற இடங்கள்லாம் வந்து அந்தந்த டாட்டிவோடையும் அக்குசாட்டியும் எழுதி வச்சு அதை உபயோகப்படுத்தி ஒரு வாக்கியத்தை பழக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசுக்குள்ளே நின்றும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரிபோசிஷனை எடுத்து கீழே வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. bitte schreiben Sie im Kommentare. நான் வந்து அடுத்த வீடியோ பதிவில் திரும்பவும் சந்திக்கிறேன். Auf Wiedersehen. Tschüss.